ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சமியாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட சமியாஸ் கிச்சனில் கருப்பு உளுந்து கருப்பு கவுனி அரிசி சேர்த்து ஒரு சூப்பரான கஞ்சி ரெசிபி பார்க்கலாம். ஸோ இந்த ஹெல்த்தியான கருப்பு உளுந்து கவுனி கஞ்சி ரெசிபி எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த கஞ்சி செய்கிறதுக்கு கருப்பு உளுந்து கருப்பு கவுனி மிக்ஸ் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு நான் 1/2 கிலோ கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். வெள்ளை உளுந்தை விட கருப்பு உளுந்தில் தான் சத்து அதிகம் அப்படிங்கிறதால நான் கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். ஸோ 1/2 கிலோ கருப்பு உளுந்துக்கு 150 கிராம் கருப்பு கவுனி அரிசி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த உளுந்து அரிசி ரெண்டையுமே நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த உளுந்து அரிசி ரெண்டையுமே நான் தனித்தனியாக தான் வறுத்து எடுத்துக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பேன் சூடு பண்ணிவிட்டு நம்ம கருப்பு உளுந்து சேர்த்துட்டு இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த உளுந்தை ஹை ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுக்காமல் லோ டு மீடியம் ஹீட்டில் வச்சு கொஞ்சம் பொறுமையாகவே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. உளுந்து நல்லா வறுபட்டுருச்சுன்னா நல்ல வாசம் வர ஆரம்பிக்கும். ஸோ அப்போது நீங்கள் கொஞ்சம் உளுந்து எடுத்து வாயில் போட்டு மெண்டு பார்த்தீங்கன்னா நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் அந்த உளுந்து கடிக்கிறதுக்கு. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா உளுந்து நல்லா வறுபட்டுருச்சுன்னு அர்த்தம். கருப்பு கவுனி அரிசியை நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கிறத விட இந்த கருப்பு உளுந்தை ஃப்ரை பண்ணுறதுக்கு தான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஸோ அதனால் பொறுமையாகவே நீங்கள் இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் இன்னொன்று, இந்த உளுந்து அரிசி ரெண்டையுமே நம்ம நல்லா வறுத்துட்டு அதை நல்லா அரைச்சி ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா அது ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும். அதே மாதிரி அந்த பவுடர் யூஸ் பண்ணி நம்ம கஞ்செல்லாம் செய்யும்போது அந்த கஞ்சி நல்லா வேக வைக்கிறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ உளுந்து நல்லா வறுத்து எடுத்தாச்சு. அந்த உளுந்தை தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கவுனி அரிசி சேர்த்துட்டு இதையுமே நல்ல வாசம் வர வரைக்கும் ஸ்டவ் லோ டு மீடியம் ஹீட்டில் வச்சு கொஞ்சம் பொறுமையாகவே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கருப்பு கவுனி அரிசியும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இந்த உளுந்து அரிசி ரெண்டையுமே நான் ஒரு பிளேட்டில் போட்டு இதை நல்லா ஆற வச்சுக்கிறேன். இது நல்லா ஆறினதுக்கப்புறமா இதை ஒரு டப்பாவில் போட்டு எடுத்து வச்சுட்டேன். இப்போது இந்த கருப்பு உளுந்து கவுனி அரிசி ரெண்டையுமே அப்படியே ஒன்றா சேர்த்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நான் நல்ல ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்து அந்த டப்பாவில் வச்சுட்டேன். இந்த மாதிரி அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இப்போ நமக்கு கருப்பு உளுந்து கவுனி அரிசி மிக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. ஹோம்மேடாக இந்த மாதிரி மிக்ஸ் நீங்கள் ரெடி பண்ணி எடுத்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எப்போ தேவைப்படுதோ அப்பப்போ நீங்கள் கஞ்சி களி கூழ் ஸோ இந்த மாதிரி எதுனாலுமே இந்த மிக்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போது நான் இந்த கருப்பு உளுந்து கவுனி அரிசி மிக்ஸில் இருந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு மட்டும் நான் எடுத்துக்கிறேன். இந்த மிக்ஸ் யூஸ் பண்ணி எப்படி கஞ்சி இப்போ செய்யலாம்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த 1/2 கப் கருப்பு உளுந்து கவுனி அரிசி மிக்ஸை எடுத்து ஒரு பேனில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மிக்ஸில் நம்ம 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். 1/2 கப் உளுந்து கவுனி மிக்ஸ்க்கு நீங்கள் 2 கப் தண்ணி சேர்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அண்ட் இது கூடவே 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் 1/2 டீஸ்பூன் சுக்கு பொடி சேர்த்துக்கலாம். இப்போ இதை கட்டிகள் எது இல்லாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுட்டு அப்புறம் இந்த கஞ்சியில் நம்ம கருப்பட்டி பாகு காய்ச்சி சேர்த்துக்க போகிறோம். நான் இன்றைக்கி இனிப்பாக தான் இந்த கஞ்சி செய்ய போகிறேன். அதனால் இப்போது நம்ம ஒரு பேனில் ஒரு 150 கிராம் கருப்பட்டி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கருப்பட்டியில் நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். அதாவது அந்த கருப்பட்டி மூழ்கிற அளவுக்கு ஒரு 1/2 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நம்ம கருப்பு உளுந்து கவுனி அரிசி சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற பேனை வச்சிடலாம். அண்ட் அனதர் சைடு கருப்பட்டியை பாகு காய்ச்சி எடுத்துக்க போகிறோம். ஸோ அதையும் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி அந்த பேனையும் வச்சிடலாம். அப்புறம் இந்த கஞ்சியை நீங்கள் குக் பண்ணும்போது ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். அதே நேரம் அடி பிடிக்காமல் இருக்கணும். ஸோ அதனால் நல்லா கிளறி விட்டு நீங்கள் குக் பண்ணிக்கோங்க. அண்ட் அனதர் சைடு அந்த கருப்பட்டி நல்லா கரையிற அளவுக்கு பாகும் காய்ச்சி எடுத்துக்கோங்க. இந்த கஞ்சி மிக்ஸை நீங்கள் எவ்வளோ நேரம் குக் பண்ணணும்னா இதில் நம்ம சேர்த்துருக்கிற தண்ணி கொஞ்சம் ரெடியூஸ் ஆகி இது நல்ல திக்காக வரணும். ஸோ அந்த மாதிரி வர வரைக்கும் நீங்கள் குக் பண்ணிக்கோங்க. இப்போ அனதர் சைட் பார்த்தீங்கன்னா கருப்பட்டி நல்லா தண்ணியில் கரைஞ்சி பாகு ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஃப்ளேம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கருப்பட்டி பாகு இப்போ இருக்கட்டும். நம்ம கொஞ்சம் நேரம் கழித்து இந்த கவுனி கஞ்சியில் சேர்த்துக்கலாம். இப்போ இது கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி திக்காக வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்ததும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கருப்பட்டி பாகை நல்லா வடிகட்டி இந்த கஞ்சியில் சேர்த்துக்கலாம். கருப்பட்டி பாகு சேர்த்ததுக்கப்புறமா இப்போ இது நல்ல திக்காக வர வரைக்கும் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. எப்படியும் இந்த கஞ்சி குக் ஆகிறதுக்கு 20லேருந்து 25 நிமிஷம் வரைக்கும் டைம் எடுத்துக்கும்.
இப்போ கஞ்சி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா திக்காக வந்துருச்சு. ஆறுனதுக்கப்புறமா இன்னுமே நல்லா திக்காகிடும். ஸோ ஃபைனலாக இதில் 1/2 கப் தேங்காய் பால் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃப்ளேம் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க. தேங்காய் பால் சேர்த்து கொதிக்க விடக்கூடாது. உடனே வந்து நம்ம ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து நமக்கு ரொம்பவே ஹெல்த்தியான அண்ட் ரொம்பவே டேஸ்டியான கருப்பு உளுந்து கருப்பு கவுனி கஞ்சி மிக்ஸ் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கருப்பு உளுந்து கவுனி அரிசி ரெண்டுமே கால்சியம் லெவல் இன்க்ரீஸ் பண்ணுறதுல இருந்து இன்னுமே நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அண்ட் பெண்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கருப்பு உளுந்து கவுனி அரிசிலாம் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. ஸோ இப்போ இருக்கிற டைமிங்கில் நம்ம ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கணும், நல்லா ஹெல்த்தியாக சாப்பிடணும் அப்படிங்கிற ஆசை எல்லாருக்குமே இருக்கும். ஸோ அந்த மாதிரி நல்லா ஹெல்த்தியாக சாப்பிடணும் ஆசைப்படுற எல்லாருக்குமே இந்த கஞ்சி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல். ஸோ இன்றைக்கி நம்மளோட சமையாஸ் கிச்சனில் பார்த்த இந்த கருப்பு உளுந்து கருப்பு கவுனி கஞ்சி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இது எப்படி இருந்துச்சுன்னா உங்களோட ஃபீட்பேக்ஸ் மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.